உச்சகட்ட பதட்டத்தில் உளறி கொட்டிய உதயநிதி ஸ்டாலின் அன்று அப்பா சவால் விட்டாரு. செந்தில் பாலாஜி அவர்கள் சிறை சென்றாரு. இன்னைக்கு ஈடிக்கும் மோடிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்டு இருக்கின்றார். இப்போது யாரு சிறை செல்ல போவது? மோடிக்கும் ஈடிக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சவால் விட்ட வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. முதலமைச்சர் தன்னுடைய இந்த மாநிலத்துடைய நிதி உரிமையை கேட்கறதுக்காக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போயிருக்காரு. எதிர்கட்சி தலைவர் அவங்க அரசியல் பண்ணதான் செய்வாங்க. தொடர்ச்சியா 3 ஆண்டு காலம் போகல, இந்த ஆண்டு மட்டும் போயிருக்காங்க. அமலாக்கத்துறைக்காக தான் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பயந்து போன மாதிரி சொல்றாங்க. இந்த ரைடுக்கு பயந்து போயிருக்காங்க. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், ஈடி இல்ல மோடிக்கும் நான் பயப்பட மாட்டோம். நாங்கள் தொடர்ந்து எங்களோட குரல் கொடுத்து தான் இருப்போம். என்ன பண்ணாங்க? மிரட்ட பார்த்தாங்க. மிரட்டி அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுறதுக்கு அடிமை கட்சி கிடையாது திமுக. எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி, எங்களுடைய சுயமரியாதை கட்சி, பெரியார் கொள்கைகள். தப்பு பண்றவங்க தான் பயப்பட தேவை. நாங்கள் யாருக்கும் அடி பண்ணிடணும் தேவையில்லை, பயப்படவும் எங்கள் அவசியமும் கிடையாது. எதா இருந்தாலும் சட்டப்பூர்வமாக சந்திப்போம். மோடிக்கும் ஈடிக்கும் சவால் விட்ட நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பின்புலத்தை பற்றி பின்னாடி விரிவா பார்க்கலாம். அவர் பயத்துல எந்த அளவுக்கு உளறி கொட்டியிருக்கின்றார் என்ற விஷயத்தை விரிவாக பின்னாடி பார்க்கலாம். ஆனா அதற்கு முன்பாக எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறது இல்லையா? இத்தனை ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு நம்ம முதல்வர் போல இப்ப போயிருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியில் இருந்து சீமான் வரைக்கும் விமர்சனம் வைக்கிறாங்க. ஆனா அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிலளித்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி, அவங்க விமர்சனம் வைக்கத்தான் செய்வாங்க, அரசியல் செய்வாங்க. ஆனா நம்ம முதல்வரை பொறுத்த வரைக்கும் மாநில நிதி உரிமையை கேட்பதற்காகத்தான் மோடியை சந்திக்கிறாரு அப்படின்னு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த நிதி பாக்கி இருக்கிறது? ஒருவேளை ஜிஎஸ்டி பாக்கி இருக்குதா? இல்ல அனைவருக்கும் கல்வி உரிமை திட்டத்தில் பாத்தீங்கன்னா ஏதாவது நிதி பிரச்சனை இருக்குதா? அப்படியே நிதி பிரச்சனை இருந்தாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போட்டீங்களே, இரு தரப்பு வாதத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டிருக்குது. நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிதி தொடர்பாக நம்ம மோடி இடத்துல பேச முடியாது. நீதிமன்றம் என்ன முடிவெடுக்கும் தெரியாது. தீர்ப்பு வர வரைக்கும் அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் பாத்தீங்கன்னா நிதி கொடுக்கல, புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கல, அதனால நிதி தரல. அதனால மோடி அவர்களை கொஞ்சம் தலையிட்டு தயவு செய்து கல்விக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு கேட்க போயிருக்காங்களா? நீதிமன்றத்தில் இருப்பதனால அதை கேட்க முடியாது. இல்ல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுக்கலப்பா, அதை கேட்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அது 2 வாரத்துக்கு முன்பாகவே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நிதி கொடுத்துட்டாங்களே. அதனால தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் எந்த நிதி பேலன்ஸ்ல இருக்குது? எதை கேட்க போயிருக்கிறாரு? இல்லப்பா, தமிழ்நாட்டில் எத்தனையோ திட்டத்தை மத்திய அரசாங்கம் தொடங்கி இருக்குது, மாநில அரசாங்கமும் பாத்தீங்கன்னா எத்தனையோ திட்டத்தை தொடங்கி இருக்குது. அந்த திட்டத்துக்கெல்லாம் நிதி போதாமையினால இடையிலே நிக்குது. அதனால கூடுதல் நிதி கேட்பதற்காகவும் மாநில அரசாங்கம் எப்பா நிதி இல்லாம தள்ளாடுது, கொஞ்சம் கடன் கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்கறதுக்காக போயிருக்கிறாருங்க அப்படின்னு நீங்க சொன்னா கூட எந்த அமைச்சரை அழைச்சிக்கிட்டு போயிட்டு எந்த துறையில நிதி வேண்டும்னு கேட்க போறாரு? எந்த திட்டமானது கிடப்பில் இருக்குது நிதி பற்றாக்குறையினால? எந்த டிபார்ட்மெண்ட்? தொழில்துறையா, இல்ல தகவல் தொழில்நுட்ப துறையா, நீர்வளத்துறையா? எந்த துறையில திட்டங்கள் நிதி இல்லாம நிக்குது? அந்த அமைச்சரை ஏன் கூட்டுக்கிட்டு போல? மோடியும் நம்முடைய முதல்வரும் ஒண்டி கொண்டி பேசி பல திட்டங்களுக்கான நிதியை கேட்டு பெற்றுவிட முடியுமா? இல்ல நிதித்துறை செயலாளரை அழைச்சிக்கிட்டு போயிருக்கின்றார்களா? உண்மையாகவே மாநில நிதி உரிமையை கேட்கத்தான் போறாருன்னா இங்க பாருங்க, சந்திரபாபு நாயுடு இப்படி அல்லவா போய் சந்தித்திருக்கணும். நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திக்கிறாரு. கூடவே நீர்வளத்துறை அமைச்சரும் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அதோட நிதித்துறை செயலாளர், நீர்வளத்துறை செயலாளர் சந்திரபாபு நாயுடு, நிர்மலா சீதாராமன் என்று ஒரு படைபலமே அங்க உட்கார்ந்துட்டு இருக்குது. எதுக்காக சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திக்கிறாங்க? ஏன்னா போலாவரம் ப்ராஜெக்ட் பற்றி நம்ம நிர்மலா சீதாராமன் கிட்ட பேசிட்டு நிதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. போலாவரம் ப்ராஜெக்ட் என்னது? கோதாவரி குறுக்கே அணை கட்டுவது, நீர்மின் திட்டத்தை தொடங்குவது. புதுசா எங்க மாநிலம் உருவாயிருக்குது, எங்களுக்கு நிதியே இல்லை, தயவு செய்து இந்த திட்டத்துக்கு நிதி கொடுக்கணும் அப்படின்னு அமைச்சர் பரிவாரங்களுடன் போயிட்டு யாரை சந்தித்தா நிதி கிடைக்குமோ அவங்கள சந்தித்து அந்த திட்டத்துக்கான விரிவான அறிக்கையை கையில கொடுக்கறாங்க. இந்த மாதிரி கேட்டா நிதி கிடைக்குமா? இல்ல ஒண்டி கொண்டி போய் சந்தித்தா நிதி கிடைக்குமா? பொத்தாம் பொதுவாக மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதையா நம்ம மோடியை போயிட்டு நம்ம முதல்வர் சந்திக்கிறாருன்னா உண்மையாகவே நிதி கேட்கத்தானா? அது மட்டும் இல்ல, இங்க பாருங்க,
ராஜ்நாத் சிங்குடன் வந்து அதே சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திப்பை நிகழ்த்துகின்றார். இந்த தருணத்துல தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கூட இருக்கின்றார். இந்த சந்திப்பு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. அதாவது டிஆர்டிஓனுடைய இந்திய பாதுகாப்பு துறையில ராணுவ தளவாடங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்தை ஆந்திராவில் தொடங்கணும், ஏரோபேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசத்துல தொடங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ப்ராஜெக்டுக்கு தொழில்துறை அமைச்சர் கூடவே தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் அழைச்சிக்கிட்டு போய் நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கின்றார். இது மாநில உரிமைக்கான நிதியை பெறுகின்ற அழகா, இல்ல நம்ம முதலமைச்சர் அவர்கள் தனித்து ஒன்றி கொண்டு போய் சந்தித்து மாநில நிதி உரிமையை பெற போறான்னு சொல்றது எது உண்மை? எதை மக்கள் நம்புவாங்க? ஏங்க ஒண்ணு இல்லைங்க, புதிய தலைமுறை தொலைக்காட்சியில நிதி ஆயோக் கூட்டமானது முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து தொடர்ச்சியாக 4 ஆண்டுகளாக நடக்குதுங்க. தொடர்ந்து 3 ஆண்டுகளாக போல இப்ப போயிருக்கிறாங்களே அப்படின்னு கேட்கும்போது சாமானிய மக்கள் கூட கடந்த 3 ஆண்டுக்கு போகாம இப்ப ஏன் போனாரு, ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு சாமானிய மக்களே வந்து கேள்வி எழுப்புறாங்க. இந்த அளவுக்கு சந்தேக கண்ணுடன் பார்க்கறாங்க பொதுமக்கள். ஆனா நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் நிதி உரிமையை கேட்கத்தான் போயிருக்கிறார் அப்படின்னு சொல்வதெல்லாம் எவ்வளவு ஏமாற்று வேலை பாத்தீங்களா? நம்ம சீமான் கூட கேட்கிறாரு, நம்ம ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல, 2500 கோடி அவங்க விடுவிக்க வேண்டும், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதனால கல்விக்கான நிதியை தரல, இப்படி எல்லாம் வஞ்சிக்கலாமா? பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட கிடையாது, அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவருடைய கல்வி உரிமையை பறிப்பதற்காக நிதியை கொடுக்க மாட்டாங்க, தயவு செய்து மத்திய அரசாங்கமானது அரசியல் செய்யாம நிதி கொடுக்கணும் அப்படின்னு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் என்று சொல்லிவிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து அன்னைக்கு கோரிக்கை வச்சாங்க. ஆனா எதற்குமே வந்து அசைந்து கொடுக்கவே இல்லை. தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் பாருங்க, நீங்க ஒரு திட்டத்தை ஏற்றுக்கொண்டாதான் அந்த திட்டத்துக்கான நிதி வரும். சும்மானா திட்டத்தை ஏற்றுக்கொள்ளாம அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய நிதியை மட்டும் கொடுங்க அப்படின்னா அது சிக்கலுங்க. பல மாநிலங்கள் புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கிட்டாங்க, அதன் மூலமாக பிஎம்சி பள்ளிக்கு வருகின்ற நிதியை நாங்க தரோம், நீங்க திட்டத்தையே ஏற்றுக்கொள்ளாம பிஎம்சி பள்ளிக்கான நிதியை கொடுங்கன்னா எப்படி கொடுக்குறது அப்படின்னு தர்மேந்திர பிரதான் அவர்கள் வந்து கல்வியில அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சி கெஞ்சி கேட்டாரு. அன்னைக்கு நிதியே வரல. அந்த தருணம் எல்லாம் ஓடி போய் மோடி அவர்களை சந்தித்து நிதி கேட்டிருக்கலாம். ஆனா அப்போதெல்லாம் போகாம இப்ப ஏன் போயிருக்கிறாங்க அப்படின்னு சீமான்லாம் கூட கேட்கிறாங்க. இப்படி எடப்பாடி பழனிசாமியில் இருந்து சீமான் வரைக்கும் பொதுமக்கள் வரைக்கும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் மோடி இடத்துல போய் கெஞ்சுவீங்க. ஆனா கேட்டா ஈடியை கண்டும் பயப்பட மாட்டோம், மோடியை கண்டும் பயப்பட மாட்டோம், நாங்க இன்னைக்கு மட்டுமா சொன்னோம், அன்னைக்கே சொல்லிவிட்டோம். இது ஒன்றும் அடிமை கட்சி கிடையாது, இது சுயமரியாதை இயக்கம், நம்முடைய கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. என்ன பயத்துல என்ன சொல்றோம்னு தெரியாம அப்படியே ஒளறி கொட்டுற. அண்ணாவால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் திமுக, ஆனா பயத்துல கலைஞரால் உருவாக்கப்பட்ட கட்சி என்று ஒளறி கொட்டுறார். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மோடி பற்றியும் ஈடி பற்றியும் பேசுகின்ற போது முகம் ஏன் அப்படியே இறுகி போய் இருக்கிறது? கொஞ்சம் கூட மகிழ்ச்சியே கிடையாது. மோடிக்கும் ஈடிக்கும் சவால் ஒருவர் வீராவேசமா பேசணும், ஆனா இறுகிய முகத்துடன் ஏன் பேசுறாரு? பயம் இல்லை என்றால் முகத்துல புத்துணர்ச்சி வரணுமே. ஏன்னா நான் ஈடி கண்டும் பயப்பட மாட்டேன், மோடி கண்டும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் சொல்லுகின்ற பொழுது கூட இருக்கிறவங்க அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சிரிக்கலாமே, உள்ளத்துக்குள்ள பயம் இல்லைனா? எப்போது ஒரு மனிதனுக்கு உச்சகட்ட பயம் இருக்கிறதோ அப்போது தன்னை மறந்து விடுவான். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி 75 ஆண்டு காலம் ஆகிறது. தாத்தா அப்பா இவர் என்று சொல்லிட்டு 3 தலைமுறையாக திமுக கட்சியில் தான் இருக்கிறாங்க. தூக்கத்துல எழுந்து கேட்டா கூட இந்த கட்சியை உருவாக்குனது யாரு அப்படின்னு கேட்டா அண்ணான்னு சொல்லணும். ஆனா உச்சகட்ட பயத்துல தன்னையே மறந்து விடுவானா, பயந்து போயிருக்கின்ற ஆளு. அந்த மாதிரி தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த ஈடியினுடைய நெருக்கடி காரணமாக உச்சகட்ட பயத்தில் இருக்கிறாரு. அப்பா போயிருக்கின்றாரு, மோடி அவர்கிட்ட என்ன சொல்லி அனுப்புவார்னு தெரியாது. அதனால பத்திரிகையாளர்கள் வேற கேட்குறாங்க, நம்ம ஈடி சோதனை செய்கின்ற போதும் சரி, நம்ம நண்பர்கள் எல்லாம் ஒருத்தரா லண்டனு துபாயின்னு ஓட்டம் எடுக்கின்ற போதெல்லாம் சரி, நாம தலைமறைவா இருந்தோம், மீடியாக்களை சந்திக்காம இருந்தோம். ஆனா இன்றைய நேரத்தில் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஏன்னா நாளுக்கு நாள் வந்து ஈடி ரைடுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் தான் தொடர்பு என்று சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு விளக்கம் அளித்து தான் ஆகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், தவறு செய்திருப்பதனால தானே தலைமறைவா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின். பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்கல
அப்படின்னு இட்டு கட்டி விடுவார்களே என்பதனால யாரோ சொன்னதை கேட்டு கெத்து காட்டுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈடியை கண்டும் மோடியை கண்டும் நாங்க பயப்பட மாட்டோம், எதுவா இருந்தாலும் சட்டப்படி சந்திப்போம் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. பயத்துல என்ன சொல்றோம்னு கூட தெரியாம இன்னொரு வார்த்தையும் விடுறாரு. என்ன ரைடு அப்படின்னு கேட்கிறார். உண்மையாகவே என்ன ரைடு நடந்தது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரியாதா? இல்ல நமக்கெல்லாம் தெரிஞ்சது இடி ரைடு மட்டும்தான், வேற ஏதாவது ரைடு மறைமுகமா நடந்ததா? அந்த அளவுக்கு வேலை உண்டு அவர் உண்டு இருந்துட்டாராம். அவர் ரைடு பத்தி அவருக்கு தெரியவே தெரியாதான். கூடவே அவருடைய நண்பர்கள் என்று அடையாளப்பட்டவங்கெல்லாம் வீட்டையெல்லாம் திறந்து போட்டுட்டு அப்படியே ஓட்டம் பிடித்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாதான். இதெல்லாம் நான் வைக்கின்ற விமர்சனம் என்று நினைக்காதீங்க. இதெல்லாம் நம்முடைய சவுக்கு சங்கரும் பொதுமக்களும் வைக்கின்ற விமர்சனங்கள் தான். என்னை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றமானது எந்த வழக்குக்கும் தடை விதிக்கல, விசாரணைக்கு மட்டுமே பாத்தீங்கன்னா தடை விதித்திருக்குது. அது மட்டும் கிடையாது, உச்ச நீதிமன்றமானது ஈடிக்கு ஒரு வழிமுறையை சொல்லி கொடுத்துருக்குது. யாரு தப்பு பண்ணானோ அவன் மீது வழக்கு பதிந்து அவனை விசாரிங்க. ஏன் ஒரு நிறுவனத்தின் மீது வழக்கு பதிந்து ஒட்டுமொத்த நிறுவனத்தையும் நீங்க சோதனைடுறீங்க? அதுதானே கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்குது. இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பு பண்றாரு, அவர் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டிருக்காரு அப்படின்னா உதயநிதி மீது வழக்கு தொடர்ந்து உதயநிதியை மட்டுமே போய் விசாரிங்க, உதயநிதி ஸ்டாலினை மட்டுமே கைது பண்ணுங்க. தனிநபர் தவறு செய்தால் தனிநபரை விசாரிங்க, கைது பண்ணுங்க, யார் வேணான்னு சொல்றது அப்படின்னு உச்ச நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்குது. ஜூலை மாசமானது இந்த வழக்கு மீண்டும் வருகிறது. ஜூலை மாசத்துல உச்ச நீதிமன்றம் வழிகாட்டினபடி யார் யாரெல்லாம் இந்த ஊழலில் ஈடுபட்டிருக்காங்க, யார் யாருக்கு எதிரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆதாரம் கைப்பற்றப்பட்டிருக்குது, அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் யாரையெல்லாம் விசாரிக்க போறோம். இது ஒரு நிறுவனத்துக்கு எதிரானது கிடையாது. தனி மனிதர்கள் கொள்ளடிச்சிருக்காங்க, சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை ஈடுபட்டிருக்காங்க, அதற்கான ஆதாரங்களை அள்ளி இருக்கின்றோம். அது டாஸ்மாக் நிறுவனத்துடைய தலைமை அலுவலகத்தில் தான் கிடைச்சது. பல லேப்டாப்புகள், பென்டிரைவுகள், மொபைல்கள், இப்படி ஏகப்பட்ட கணினிமயமாக்கப்பட்ட தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்குது. கிழித்து எரியப்பட்ட வாட்ஸ்அப் சேட்டுகளில் இருந்து யாருக்கெல்லாம் இந்த வாட்ஸ்அப் சேட் போச்சு, அதுல சொல்லப்பட்டிருக்கின்ற தம்பி யாரு, தம்பிக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் என்ன தொடர்பு? அது மட்டும் கிடையாது, இந்த ரெய்டு நடந்து அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புகின்ற வரைக்கும் முதல்வரும் துணை முதல்வரும் அமைதியா இருந்ததுடைய மர்மம் என்ன, எல்லாவற்றையும் ஜூலை மாதத்தினுடைய விசாரணையில் அமலாக்கத்துறையானது புட்டு புட்டு வைக்க போகுது. அதனால ஈடிக்கும் மோடிக்கும் சவால் விட்டது ஜூலை மாதத்துக்கு பிறகு தெரியும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு தடை விதித்திருப்பது இது ஒண்ணு நிரந்தரம் கிடையாது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூட திமுக இந்த வழக்கை கொண்டு செல்லுகின்ற போது ஆரம்ப கட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் கூட தடை விதித்தது. பிறகு இடி விரிவான விளக்கம் அளித்தது. அந்த விரிவான விளக்கத்தை கேட்ட பிறகு அந்த தடையை நீக்கிட்டாங்க. ஆனா ஏதோ ஒரு காரணங்களால ஈடியானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் வைத்த விரிவான விளக்கத்தை உச்ச நீதிமன்றத்தில் வைக்கல. உயர்நீதிமன்றத்தில் வைத்த அந்த விரிவான விளக்கத்தை உச்ச நீதிமன்றத்திலும் ஈடி வைத்திருந்தால் நிச்சயமாக இந்த வழக்கு தடை வந்திருக்காது. எதனால உயர்நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தை உச்ச நீதிமன்றத்தில் வைக்கல? சோ ஏதோ ஒரு அரசியல் தலையீடு இருக்குது, யாரோ காப்பாற்றி இருக்கின்றார்கள் என்பது மட்டும் இதன் மூலமாக உண்மையாகுது. அதனால மீண்டும் சவால் விட்டு கோபத்தை உண்டு பண்ணி மீண்டும் ஈடிய உள்ள கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு திமுக நலம் விரும்பிகள் சொல்றாங்கப்பா. மொத்தத்துல ஜூலை மாதம் வரைக்கும் நாம அமைதி காக்க வேண்டும். அப்பா சவால் விட்டாரு, செந்தில் பாலாஜி உள்ள அனுப்புனாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஈடிக்கும் மோடிக்கும் சவால் விட்டுருக்காரு. யார் உள்ள போவாங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி நண்பர்களே.